மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும், கிரக மாற்றத்தை பொறுத்தும், குரு பகவானின் நிலையை பொறுத்தும், ராகு கேது பகவானின் சஞ்சாரத்தை பொறுத்தும், சனி பகவானின் வக்ர நிலையை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி அமையப் போகின்றது, இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியுமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் எல்லாம் அகலுமா, எதிரிகள் எல்லாம் ஒழிய என்ன செய்ய வேண்டும், இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் நின்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் கேது பகவான் தனஸ்தானத்திலையும் பார்வையிடுகின்றனர். சனி பகவான் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு 7 சப்தம் ஸ்தானத்தில் நின்று கண்டக சனியாக செயல்படுவார். சனி ராகு கேதுக்களின் சஞ்சாரம் இதெல்லாம் சற்று சுமாராக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்களால் எத்தனை இடர் வந்தாலும் சமாளிக்க முடியும். தொட்டது துலங்கும், பட்டது பூக்கும் அப்படின்ற வகையில் குரு பகவான் உங்களுக்காக பல நன்மைகளை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானால் புத்திர பிராப்தம், குல விருத்தி, உயர் கல்வி யோகம், வெளிநாட்டு உத்தியோகம், அரசு உத்தியோகம், புண்ணிய காரியம் செய்யும் வாய்ப்பு என்று பல சுப பலன்களை வாரி வழங்குவார். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலும், 7வது பார்வை சுகஸ்தானத்திலும், 9வது பார்வை ருண ரோகஸ்தானத்திலும் வலுவாக பதிகின்றது. இதனால் உங்களுடைய பேச்சு திறமை கூடிவிடும். அறிவாற்றலால் சாதுரியமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் நிலவிய சலசலப்பெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அனைத்தும் குறைந்து கலகலப்பு மிகுதியாகிடும். குடும்பத்தில் விருந்துகள், விழாக்கள், விசேஷங்கள் என்று மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடக்கும். பொருளாதாரத்தில் நிலவி வந்த மந்த நிலையும் மாறிவிடும். வீடு வாகன யோகமெல்லாம் உண்டாகிடும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் புதிய வீடு வாங்குதல், கட்டுதல், பராமரித்தல் என சுப பலன்கள் கூடி வரும். தேக சுகமும் கூடிவிடும். பழைய கடன்களை நிச்சயம் அடைத்தே தீருவீங்க. புதிய கடனை பெற்று தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புகள் வரும். வேண்டும்னா பயன்படுத்திக்கோங்க. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. குரு பகவானுடைய அருளால் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க போகிறீங்க. அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை குவித்து லாபத்தை பெற போகிறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். சனி பகவானுடைய சஞ்சாரம் என்று பார்க்கும்போது உங்களுடைய சிம்மம் ராசிக்கு 7வது இடத்தில் நின்று கண்டக சனியாக செயலாற்றுகிறார். சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியையும், 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் தெளிவாக பார்வையிடுகின்றார். சனி பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. இந்த பாக்கியஸ்தானத்தினால செல்வாக்கு, சொல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயர்ந்திட்டும். நினைத்ததை அடைய முடியும். உங்களுக்குள் வேகமும் தைரியமும் அதிகமாகிட்டும். சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் பிறக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த 2024ஆம் ஆண்டில் எதிர்பார்த்த பதவி உயர்வை நீங்கள் அடைய முடியும். சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட பணத்தை குவிக்க முடியும் அப்படின்ற எண்ணமும் அதிகமாகிட்டும். பூர்வீக சொத்தில் நிலவி வந்த இழுபறியான நிலையும் மாறிவிடும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிடும்.
அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை, பராமரிப்பு செலவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும். வீடு, இடம், வாகனமெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உங்களை தேடி வரும். நோய்கள், கடன்கள் எல்லாம் தீரும் காலம் இது. எதிரிகளின் தொல்லையும் நீங்கிவிடும். எண்ணங்கள் நிறைவேறும் காலம். உங்களுடைய சிம்மம் ராசியை சனி பகவான் பார்ப்பதால கண்டக சனியின் பாதிப்பால் சிறு சோர்வு, அசதி, அலுப்பு இதெல்லாம் தோன்றி மறையுமே தவிர பெரிய உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்காது என்பதையும் உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ராகு கேது பகவானுடைய சஞ்சார நிலையை பற்றி பார்க்கும்போது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் வலுவாக நிற்கின்றனர். இதனால் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். குடும்பம் குதூகலமாக இருக்கும். உற்சாகமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகள் வரும். வருமானம் அதிகரித்துவிடும். தொழில் சீரான சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பேச்சையே மூலதனமாக கொண்ட தொழில், கமிஷன் அடிப்படையான தொழில் புரிபவர்களுக்கும் மிக மிக சாதகமான காலம் இது. சிலருக்கு விபரீத அதிர்ஷ்ட யோகமான உயில் சொத்து, அதிர்ஷ்ட பணம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். எதிரிகளிடம் இருந்து வந்த போட்டி, பொறாமைகள் எல்லாம் மறைந்துவிடும். பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டிய சுபகாரியம் நடக்கும். சில தம்பதிகள் தொழில், உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வாழவும் நேரிடலாம். தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கெட்டவன் ராகு பகவானுடைய மறைவு ஸ்தானத்தில் நிற்பதால சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டாக்கும். எனினும் முக்கியமான பணிகளை, பொறுப்புகளை பிறரை நம்பி ஒப்படைப்பது என்பது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். புத்தி கூர்மையுடன் புதிய திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடரும். அனுபவபூர்வமாக பேசுவீங்க. அரசால் ஆதாயம் உண்டாக்கிட்டும். பழைய கடனை பைசல் செய்ய புதிய வழிபிறக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்பவர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு பிறகு அதற்கான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமையும் நன்மையும் உண்டாகிவிட்டும். எதிர்காலம் பற்றிய பயம் விலகிவிட்டும். பழைய உறவினர், நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதலும் உங்களுக்கு கிடைச்சிடும். வீடு, வாகன செலவுகளும் சற்று அதிகரிக்கும். வழக்குகள் எல்லாமே செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சாதகமாக முடியும். திருமணம் கைகூடி வரும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பண வரவு நவம்பர் மாதத்திலிருந்து தாராளமாக இருக்கும். பூர்வீக சொத்தை அதிக செலவு செய்து சீரமைப்பீங்க. நோய் நொடி சீராகிடும். அது மட்டுமல்லாமல் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும், மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை தோறும் வணங்கி வந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு பல வகைகளில் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தவறை உணர்ந்து உறவு பாராட்டுவாங்க. தம்பதிகளிடம் நிச்சயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி 2-3 நாட்கள் தோன்றி மறையும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களால் பயனடைவீங்க. பூர்வீக சொத்தை விற்பனை செய்து புதிய வீடு, மனையை வாங்குவீங்க. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருமே சக வியாபாரிகளின் ஒத்துழைப்பை பெற்று ஆறுதலான விஷயங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு வரும். பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைத்துவிடும். ஆடம்பர செலவுகளை குறைத்து வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க. ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல் மிகுந்த பிரயாணத்தால் ஆரோக்கிய பாதிப்புகளும் வரக்கூடும். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஏமாந்துடாதீங்க. புதிய பாதையில் பயணிக்க தொடங்க போறீங்க. உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம், திருமண உதவிகள், தொழிலில் முன்னேற்றம், இழுபறியாக இருந்த பணிகள் எல்லாமே முடியும். கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளாக அவ்வப்போது நினைத்து மகிழ்வீங்க. எதிலும் உங்களுடைய கை ஓங்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும்.
அடிப்படை வசதிகள் பெருகும். வீண் செலவுகள் எதுவும் பெருசாக இருக்காது. குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் வரும். மருத்துவ உதவியால் உடல்நிலை தேறிவிடும். பிரதோஷ காலங்களில் நந்தியம் பெருமாளை வழிபட்டீங்கன்னா உங்களை தேடி பல நன்மைகள், பல தடைகள் ஒழிந்து சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கண்டக சனிக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் குடும்பஸ்தானமான 2வது இடத்தில் கேது பகவானும், அவமானம், வம்பு, வழக்கு, விபத்து, கண்டம், சர்ஜரி பற்றி கூறும் 8வது இடத்தில் ராகு பகவானும் நிற்பதால சுய ஜாதகத்தில் ராகு புத்தி, கேது புத்தி, சனி புத்தி நடப்பவர்கள் அவசியம் சுய ஜாதகத்தை சரிபார்த்து திருமணத்தை நடத்த வேண்டும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலை பளு, பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது சிம்மம் ராசிக்கார பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்றதுனால சிம்மம் ராசி பெண்கள் 8ஆம் இடத்தை ராகு பகவான் கடக்கும் வரை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை மற்றும் காளியை வழிபட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான யோகம் உங்களுக்கு உண்டாகும். தாய் வழி பூர்வீக சொத்து கிடைச்சிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவிடும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருமே கண்டக சனி காலத்தில் கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2024 ஊழியர்களின் சம்பள உயர்வு எல்லாம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். அதாவது சம்பள உயர்வு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைச்சிடும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வோட, ஊதிய உயர்வோட அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் அதற்கு உண்டான நல்ல செய்தி தேடி வரும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற இடப்பெயர்ச்சிகளும் நடைபெறலாம். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பற்றி கூறக்கூடிய இடம் என்பதால் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசுங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா அதற்கு பிறகு மிக பெரும் அவஸ்தையை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத 2024ஆம் ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பலருக்கும் எடுத்துரைப்பீங்க. உங்களுடைய ஆளுமை அப்போது வெளிப்படும். அடிக்கடி கை கால்களில், உடம்புகளில் வலி இருந்து கொண்டே தான் இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாரவே அடிக்கடி கை கால்களில், உடம்புகளில் வலி இருந்து கொண்டே தான் இருக்கும். நேரத்திற்கு உண்ண உறங்க முடியாமல் ஒரு வெறுமையான உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். மன நிறைவு பெருசாக இருக்காது. தனியாக அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு உங்களுடைய மனம் நினைக்கும். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வர அருமையான வாய்ப்புகள் இருக்கின்றது. பல வருஷமாக 5-6 வருடங்களுக்கு மேலாக வரன் தேடி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும் என்பதையும் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல நாட்டமும் ஆர்வமும் அதிகரிச்சிடும். நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. சிலருக்கு உயர்கல்வி, உயர் ஆராய்ச்சி கல்வி படிக்க வாய்ப்பு உள்ளது. விரும்பிய கல்வியை கற்க வெளியூர், வெளிநாடுகளில் உள்ள விரும்பிய கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு நிச்சயம் இடம் கிடைக்கும். வாழ்க்கையே போராட்டமாக இருந்தவர்களுக்கு சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அமைந்துவிடும். அன்றாடம் கூலி வேலை செய்து சம்பாதித்தவர்களாக இருந்தீங்கன்னா சொந்த தொழில் செய்து பெரும் வருமானம் ஈட்டக்கூடிய நேரம் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துவிடும். தனவரவு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். முடங்கி கிடந்த தடைபட்ட அனைத்து முயற்சிகளும் மிக பெரும் வெற்றியை பெறும். நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் பிரத்யங்காரா தேவிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அவமானம், தீராத நோய், கடன், வம்பு வழக்குகள் இதெல்லாம் அண்டாது. நினைத்தது நிச்சயம் நடக்கும். உங்களுடைய வெற்றி அனைத்தும் மிக பெரும் லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய வெற்றி அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். வருங்காலம் பற்றிய நம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகிடும். செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகமாகிடும். ஓடி ஒளிந்த நிலையில் இருந்து மாறி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் பலமாக இருப்பதால் நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களை தேடி வந்துவிட்டது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், கோதுமை அல்வா இதையெல்லாம் வைத்து ஞாயிற்றுக்கிழமையில் இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அல்லது சிவன் இவங்களை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நொடியில் மறைந்தோடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முடிக்க முடியாமல் இருந்த அனைத்தும் இனிதே நடைபெறும். கடன் தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கடன் தொல்லைகளும் விலகிவிடும் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், ராகு கேது பகவானுடைய சஞ்சாரம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் நிலை இதெல்லாம் வச்சு என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 2024 முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.